ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி எக் மக்ரோனி தான். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு சாப்பிடக்கூடிய இந்த ரெசிபிக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்ததும் 2 கப் அளவு மக்ரோனி சேர்த்து 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கிளறி விட்டு வேக வைங்க. கிளறாம விட்டீங்கன்னா அடி பிடிச்சிரும். நல்லா வெந்ததும் தண்ணியிலிருந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறினதும் 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி பாதி வதங்கும் போது அதில் 3/4 ஸ்பூன் அளவு காய்ந்த மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 2 பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வெந்ததும் அதில் 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ், 1 ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் ஆட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் 2 முட்டையை ஆட் பண்ணி 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டு குக் பண்ணுங்க. முட்டை ரொம்பவும் வெந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா மக்ரோனியோட சேராது. வேக வச்சு எடுத்து வச்ச மக்ரோனியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவும் மக்ரோனியும் நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், ஈஸியான டேஸ்டான எக் மக்ரோனி ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.